வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சேமியா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேமியா கேசரி பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். அதுக்கு முக்கியமானதே அளவு தான். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி திராட்சை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். பாயாசத்துக்கு என்ன சேமியா யூஸ் பண்றோமோ அதே சேமியா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வறுக்காத சேமியா எடுத்திருக்கேன். ஒரு கப்பு சேமியா முந்திரி திராட்சை வறுத்த மீதி நெய்யிலேயே இதை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த சேமியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு எந்த கப்புல சேமியா எடுத்தோமோ அதே கப்புல 2.5 கப்பு தண்ணி ஊத்திடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை போட்டுட்டு கேசரி பவுடர் கலர் தண்ணியில கரைச்சு ஒரு டேபிள் ஊத்திடலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தது வறுத்து வச்சிருக்க சேமியா இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சேமியா போட்ட உடனே நீங்க அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு லைட்டா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா லோ ஃபிளேம்ல வேக வைங்க. சேமியால இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சேமியா நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல எந்த கப்புல சேமியா எடுத்தோமோ அதே கப்புல 3/4 கப்பு சக்கரை போட்ட உடனே இது இலக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா கைவிடாம கலக்கி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதுக்கு மேல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சிருங்க 5 நிமிஷத்துக்கு. இப்ப சேமியா கேசரி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்புல இருந்து இறக்கி 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. அப்பதான் கேசரி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், உதிரி உதிரியாவும் இருக்கும். ஒரு கப்பு சேமியாக்கு 2.5 கப்பு தண்ணி, 3/4 கப் அளவுக்கு சக்கரை. இந்த அளவு வச்சு இந்த சேமியா கேசரியை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.